ஹாய் நண்பா, எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாம அரசு கனரக வாகன தொழிற்சாலையான ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியில இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்ம தமிழகத்துல சென்னையில தான் வேலை வாய்ப்புங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கும் ஃபீஸ் கிடையாது. ட்ரைனிங் டைம்ல 18,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கு. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். அரசு கனரக வாகன தொழிற்சாலை, அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியில இருந்து இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்ம தமிழகத்துல சென்னை ஆவடியில இந்த ஒரு நிறுவனம் இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. இவங்க வந்து ட்ரைனிங் கேட்டகரியில தான் இப்ப ஹையர் பண்ண போறாங்க. அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் கேட்டகரியில தான் இப்போ ஓபனிங்ஸ் விட்டுருக்காங்க. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் 1 இயர் மட்டும் தான் இருக்கும். சோ அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா மத்த கவர்மெண்ட் செக்டார்ல நீங்க அப்ரண்டிஸா போறீங்கன்னா 9,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். பேங்கிங் செக்டார்ல 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் இருக்கும். ஆனா இந்த ஒரு அரசு நிறுவனத்துல அப்ரண்டிஸா போறவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் மட்டுமே 18,000 ரூபாய் இருக்குதுங்க. இது இல்லாம அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது. பியூர்லி வந்து மெரிட் செலக்ஷன் தான். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சோ எலிஜிபிலிட்டி சொல்றேன், கண்டிப்பா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணிருங்க. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிகிரி படிச்சவங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. டிகிரிலே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி படிச்சவங்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்றதுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. 2022, 23, 24 அதற்கப்புறம் 2025 பாஸ் அவுட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு தமிழகத்துல சென்னை ஆவடியில தான் இருக்கும். இந்த ஜாபுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பாண்டிச்சேரி அண்ட் நம்ம தமிழகத்துல இருக்கிற 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான். கிராஜுவேட் அப்ரண்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில தனியா கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா இன்ஜினியரிங் கேட்டகரியில 150 காலி இடங்கள் இருக்கு. சோ இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 30 காலி இடங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல 10, கம்யூனிகேஷன்ல 10, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 20, சிவில் டிபார்ட்மெண்ட்ல 15, ஆட்டோமொபைல்ல 15, ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, டூல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல், கேட்கேம், மெக்காட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எல்லா டிசிப்ளினுமே கிட்டத்தட்ட கவர் ஆயிருது பிடெக்ல. சோ இந்த கேட்டகரியில தான் 50 காலி இடங்கள் கொடுத்திருக்காங்க. ஓவராலா இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல 150 காலி இடங்கள். மந்த்லி சாலிடா உங்களுக்கு 18,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் லைக் இது ஒரு அப்ரண்டிஸ் தானே, 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். 1 வருடம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை ஆல்சோ இருக்கும். ரெண்டாவது கேட்டகரி வந்து டிப்ளமோ கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய டெக்னீஷியன் வேலை வாய்ப்பு. இதுவுமே உங்களுக்கு இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல தான் வந்திருக்கு. மொத்தமா டிப்ளமோ கேண்டிடேட் அப்ளை பண்றதுக்கு 50 காலி இடங்கள். அதுல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல 5 காலி இடங்கள், சிவில் டிபார்ட்மெண்ட்ல 5, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 3, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ல 5, எலக்ட்ரானிக்ஸ்ல 7, மெக்கானிக்கல்ல 25. 3 வருடம் டிப்ளமோல இந்த டிசிப்ளின், அதாவது எந்தெந்த டிசிப்ளின்ல வேலை வாய்ப்பு இருக்கோ அது சம்பந்தப்பட்ட டிசிப்ளின்ல நீங்க 3 வருடம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி ஸ்டைஃபண்ட் பாருங்க 16,200 ரூபாங்க. இந்த வேலை வாய்ப்பும் உங்களுக்கு 1 இயர் மட்டும்தான். பிகாஸ் எல்லாமே அப்ரண்டிஸ் கேட்டகரியில தான் ஹையர் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி நம்பர் 3, அதாவது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் ஆல்சோ வந்திருக்குதுங்க. பிஏ படிச்சவங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி இன்ஜினியரிங் அல்லாத டிகிரி படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த ஒரு அப்ரண்டிஸ் நான் இன்ஜினியரிங் கேட்டகரி ஜாபுக்கு. இதுல பிகாம் படிச்சவங்களுக்கு 100 காலி இடங்கள் விட்டுருக்காங்க. பிசிஏ படிச்சவங்களுக்கு 75 காலி இடங்கள் இருக்கு. அதர் டிகிரி ஹோல்டர்ஸ், அதாவது பிகாம், பிசிஏ தவிர மீதி இருக்கக்கூடிய நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரியில 75 காலி இடங்கள் இருக்கு. மொத்தமா 250 காலி இடங்கள் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த கேட்டகரி ஆஃப் ஜாபுக்குமே வந்து மந்த்லி 18,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் இருக்கு. சோ டிகிரி இல்லனா டிப்ளமோ படிச்சவங்க பர்டிகுலரா எந்த டிசிப்ளின்ல வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த டிசிப்ளின்ல நீங்க ஃபுல் டைமா எடுத்து படிச்சிருக்கணும். பார்ட் டைமா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா படிச்சவங்களா வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸா நீங்க டிகிரி இல்லனா டிப்ளமோ முடிச்சிட்டு ரெலவென்ட் டிசிப்ளின்ல முடிச்சிட்டு ஜாப் இல்லாம வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாபுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. குறைந்தபட்ச வயது 18ங்க. அதிகபட்சம்லாம் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸை பொறுத்து வேரி ஆகும். இந்த ஜாபுக்கு ஆல்ரெடி அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. முழுக்க ஃப்ரெஷரா இருக்கிறவங்க, இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்திலுமே அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணாத ஃப்ரெஷரா இருக்கிறவங்க மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். செலக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. பியூர்லி வந்து மெரிட் செலக்ஷன் தான். பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை பொறுத்து, அதாவது டிப்ளமோ ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா டிப்ளமோல யாரு அதிகபட்ச மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங், அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கேட்டகரி
பியூர்லி வந்து மெரிட் செலக்ஷன் தான். செலக்ட் ஆன கேண்டிடேட்க்கு ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சென்னை ஆவடி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரிஸ் போயிட்டு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கிளியர் பண்ணாலே உங்களுக்கு எந்த ஒரு அப்ரண்டிஸ் ஜாப் வந்து கிடைச்சிரும். எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். அப்ளை பண்ற ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியா வந்து டிவைட் பண்ணி தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல கேட்டகரி ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி mhrnats.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் டைரக்டா nats.education.gov.in இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணுங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டை மாத்துங்க. அதுக்கப்புறம் அகைன் இதே வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டேஷ்போர்டு வந்துடும். அந்த டேஷ்போர்ட்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. கேட்டகரி பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க nats.education.gov.inலயே கிரியேட் பண்ணி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, என்ரோல்மெண்ட் ஐடி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டு அதுல சர்ச் பாக்ஸ்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வரும். அதை ஃபில் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. கேட்டகரி சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க கவர்மெண்டினுடைய NATS இல்லனா MHR வெப்சைட் எதுலயுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா எல்லாருமே nats.education.gov.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல ரெஜிஸ்டர் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒரு நம்பர் கிடைக்கும், 12 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் இதே வெப்சைட்ல லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கறத சர்ச் பாக்ஸ்ல சர்ச் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. மார்ச் 16ஆம் தேதி ஆக்டிவேட் ஆயிட்டு. சரிங்களா? க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா டைம் நிறையவே கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்கு. அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குதுங்க. சோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க, அதாவது இந்த ஜாபுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அபிஷியல் வெப்சைட்லயே உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியோட அபிஷியல் வெப்சைட்ல. சோ அது வந்து உங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி தெரிஞ்சிடும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து மே மாதம் 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டென்டேட்டிவா கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அந்த டேட்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் அண்ட் தென் இந்த nats.education.gov.in இந்த வெப்சைட்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன்.